வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையின் புறநகர்களான தாம்பரம், வண்டலூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை. திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் இடி மின்னலுடன் பெய்த பலத்த மழையால் வெப்பம் தணிந்தது. மறைந்த நடிகர் மதன் பாபு உடலுக்கு ஏராளமான திரை உலகினர் கண்ணீர் அஞ்சலி. இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் உடல் தகனம். தமிழர் பண்பாட்டின் அடையாளமான கீழடி உண்மைகளை மறைத்து ஆரிய பண்பாட்டை திணிக்க பார்க்கிறது மத்திய அரசு. அதிமுக, பாஜகவிற்கு அடங்கி அடிமைச் சேவகம் செய்வதாக முதலமைச்சர் விமர்சனம். ஓபிஎஸ் அனுப்பிய கடிதம் எதுவும் தனக்கு வரவில்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். முதலமைச்சரை ஓபிஎஸ் சந்திக்கும் முன்பு கூட தான் அவரை தொலைபேசியில் அழைத்ததாக பேட்டி. நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போகிறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது பல நேரங்களில் அவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய உதவியாளர்களை கூட்டு அழைத்திருக்கார். ஆனால் என்னுடைய உதவியாளர் யாரையுமே அவர் அழைத்து எனக்கு தரவில்லை. ஜூலை 24 நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியை வெளியிட்ட ஓபிஎஸ். ஆதாரம் இருந்தால் வெளியிடுங்கள் என கூறிய நிலையில் பதிலடி. ஓ பன்னீர்செல்வம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருந்த நயினார் நாகேந்திரன் பேசவிடாமல் பாதியில் அழைத்துச் சென்ற அண்ணாமலை. ஒரு நிமிஷம் இருக்கிறது எடுத்துங்க, கீழே இருக்கிறத முழு அதையும் பார்த்துங்க. மேலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய முடிவை ஓ பன்னீர்செல்வம் மாற்றிக்கொள்ள கோரிக்கை. ஓபிஎஸ்ஐ மீண்டும் கொண்டு வர பாரதிய ஜனதா முயற்சிக்க வேண்டும் என டிடிவி தினகரன் கோரிக்கை. அவர் அந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். டெல்லியில் அமித்ஷா அவர்களின் முயற்சியால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி வெளிப்பட்டு வருகிறது. அமித்ஷா போன்ற அனுபவமிக்க தலைவர்கள் திரு பன்னீர்செல்வம் எங்களுக்கு வேண்டும் என்பதை உணர்ந்திருப்பார்கள். அவர்களும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தேனி மாவட்டம் குரங்கணியில் மலைமாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சீமான் காவல்துறையின் தடுப்புகளை தாண்டி சென்று மாடுகளை மலையேற்றினார். எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் ஆதரவும் இல்லை, கட்சியினர் ஆதரவும் இல்லை. மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பான முறையில் அதிமுகவை நடத்துவதற்கு தவறிவிட்டால் அவருக்கு மக்கள் ஆதரவும் இல்லை, அவருடைய கட்சியினருடைய ஆதரவும் இல்லை என்பதை காட்டுகிறது. கடந்த 15 ஆண்டுகளில் 6700 முதல் தலைமுறை பட்டதாரிகளை அகரம் ஃபவுண்டேஷன் உருவாக்கியுள்ளது. கல்வி அவர்களின் குடும்ப சூழலையே மாற்றிவிட்டதாக நடிகர் சூர்யா பெருமிதம். கிட்டத்தட்ட 6700 முதல் தலைமுறையை சேர்ந்த மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்து பட்டதாரியாக இருக்காங்க.
திருப்பத்தூர் பள்ளி கிணற்றில் சடலமாக கிடந்த மாணவன். உடலில் தீக்காயங்கள் இருப்பதால் பள்ளியின் பாதிரியாரை கைது செய்ய கோரி பெற்றோர் போராட்டம். குமரி மாவட்டம் தக்கலை அருகே லாரி மீது நிலை தடுமாறி மோதிய ஆட்டோ. 3 பேர் காயங்களுடன் உயிர் தப்பினர். ஆடி பெருக்கை ஒட்டி நீர்நிலைகளில் நீராடி பொதுமக்கள் வழிபாடு. புது மஞ்சள் கயிறு மாற்றிக்கொண்ட பெண்கள். ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் ஸ்பைஸ்ஜெட் ஊழியர்களை சரமாரியாக தாக்கிய ராணுவ அதிகாரி. எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு கூடுதல் கட்டணம் தர மறுத்து அடித்ததாக குற்றச்சாட்டு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கிரிக்கெட் விளையாடும் அளவுக்கு கண் பார்வை சரியாக உள்ளது. சிஎஸ்கே வீரர் தோனி பேட்டி. So I just got a tick mark for the next 5 years I can play cricket. But great. No, the only catch is Doc only gave a clearance for eyesight. Body, he didn't give a clearance for body, you know. But I cannot play cricket only with my eyes. You know, I need to have my body also. நெதர்லாந்தில் களை கட்டிய தன் பாலின ஈர்ப்பாளர்கள் திருவிழா. விதவிதமான உடைகளில் வலம் வந்து அசத்தல். ரஷ்யாவில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். குரில் தீவில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7ஆக பதிவான நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை.